எல்லா சாய் பக்தர்களுக்கும் ஓம் சாய்ராம். குல்கர்னி ஊரில் இருக்க மக்களையெல்லாம் நான் முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக பார்க்கணும், உடனே வர சொல்லுங்கன்னு சொன்னதை கேட்டு ஊர் மக்களும் அவனோட வீட்டுக்கு முன்னாடி கூடியிருக்காங்க. ஷிரடியில் ஒவ்வொரு வருஷமும் ஒரு குறிப்பிட்ட மாசத்துல ஊர் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு மகா பூஜை நடத்துவாங்க போல. அதுக்கு ஆகிற செலவை சந்தா தொகையா ஊர் மக்கள் கிட்டே வசூலிச்சு நடத்துறது பழக்கம். இந்த வருஷம் அந்த மகா பூஜைய நாளைக்கு நாள் நல்லா இருக்கிறதுனால உடனே நடத்தணும்னு குல்கர்னி சொல்ல ஊர் மக்கள் ரொம்பவே யோசிக்கிறாங்க. ஏன்னா மகா பூஜை நடத்துறதுக்கு இன்னும் சில மாசங்கள் இருக்கு. அதோட விவசாயத்துல தங்கள்கிட்ட இருந்த பைசாவையெல்லாம் அவங்க போட்டுட்டதுனால இப்ப சந்தா தொகை கொடுக்கறது கூட அவங்களுக்கு ஒரு கஷ்டமான விஷயமாயிருது. மக்கள் மனசு புரிஞ்சுக்கிட்ட மெஹல்சா பத்தியும் குல்கர்னி கிட்ட ஏழை பாழைகள் கிட்ட இப்ப இவ்வளோ பணம் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல, அறுவடை காலம் ஆரம்பிச்ச உடனே நம்ம இந்த விழாவை பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல உடனே குல்கர்னியோட ஆட்கள் பணம் கொடுக்க முடியாதவங்களுக்கு உதவி பண்றதுக்காக ஐயா அவங்களோட நிலத்தை வச்சுக்கிட்டு சந்தா தொகையை கட்டிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. உங்க எல்லாரையும் விட ஒருத்தர் ரொம்ப நிறைய சந்தா தொகை கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு குல்கர்னி அப்பாஜியோட வீட்டுக்கு ஒரு பெரிய திட்டத்தோட கிளம்பி போறான். பாய்சா வீட்டுக்கு வராட்டி எடுத்துட்டு வந்த லக்ஷ்மி பாய்சா கிட்ட ஷிரடியிலிருந்து பாபா கிளம்பிட்டதாகவும் அவர் காட்டுக்குள்ள போறத என் கண்ணால நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட பாய்சாக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டு உடனே சாயை பார்க்கறதுக்காக வெளியில கிளம்புறா. அதை பார்த்து அவளோட மாமியார், நீ அந்த சாயை பார்க்க போறதா இருந்தா ஒரேடி அந்த வீட்டை விட்டு போயிடு, ஏன் இந்த ஷீரடி ஊரை விட்டு நீ போயிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாய்சாவும் அவளோட கணவர் அப்பாஜியும் பாபாவை பத்தி எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அப்பாஜியோட அம்மா அதை ஏத்துக்கவே இல்லை. நான் இந்த வீட்டுக்கு எஜமான், நான் உயிரோட இருக்க வரைக்கும் நான் சொல்றத மட்டும்தான் நீங்க கேட்கணும் அப்படின்னு கண்டிப்பா சொல்லிடுறாங்க. ஒரே ஒரு தடவையாவது பாபாவை பார்க்கறதுக்கு அனுமதி கேட்ட பாய்சாவோட கையை எடுத்துட்டு போய் அவளோட மகன் தாத்தையாவோட தலையில வச்சு, நீ இந்த தாத்தையா மேல சத்தியம் பண்ணதா நினைச்சுக்கோ, இனிமே நீ சாயை பார்க்க போகவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அத்தோட ஓரமா நின்று எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருந்த லக்ஷ்மியை கூப்பிட்டு, இனி வராட்டி கிராட்டின்னு தூக்கிட்டு இந்த வீட்டு பக்கம் வர்ற வேலையை வச்சுக்காத அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டுறாங்க. அதே நேரத்துல குல்கர்னி தன் ஆள் பலத்தோட பாய்ஸோட வீட்டுக்கு வந்துடுறான். தான் மகா பூஜை நடத்த இருக்கிறதாகவும் அதுக்கான சந்தா தொகையை வசூல் பண்ண வந்ததாகவும் சொல்றான். காட்டுக்குள்ள மூலிகைகளை பறிக்க போன பாபா நட்ட நடு காட்டுக்குள்ள ஒரு பெரிய பள்ளத்தை பாக்குறாரு. அந்த பள்ளத்துக்குள்ள ஒரு சின்ன கரடி கீழே விழுந்திருந்தது. மேல நின்ன தாய் கரடி அந்த குட்டிய பார்த்துக்கிட்டே நின்னு ரொம்பவே வேதனையான குரல்ல பலத்த சத்தத்தோட கத்திட்டு இருந்தது. அதை பார்த்த பாபா, உன் குரல்ல இருக்க கோபத்தை விட அதுல இருக்க வருத்தத்தை நான் உணர்றேன், ஒரு தாயோட வலியை நான் உணர்ந்துகிட்டேன், கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளத்துக்குள்ள இறங்கி அந்த குட்டியை தூக்கி மேலே விடுறாரு. சந்தோஷமா கிளம்பின கரடியையும் அதனோட குட்டிகளையும் பாபா ஒரு சின்ன புன்சிரிப்போட பார்த்துட்டு இருந்தாரு. அப்பாஜியோட வீட்டுக்கு வந்த குல்கர்னி, நான் உங்க வீட்டுக்கு ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன், உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் உதவி பண்ணாதானே எல்லாமே நல்லா நடக்கும்னு தந்திரமா சொல்ல, இந்த ஊருக்காக நானும் என் குடும்பமும் எந்த உதவி வேணாலும் செய்வோம் அப்படின்னு அப்பாஜி அப்பாவே ஒரு வார்த்தை சொல்றாரு. குல்கர்னி அப்பாஜியோட அம்மா கிட்ட நாளைக்கு நடக்க போற மகா பூஜைக்கு பெரிய யாகம் ஒன்று பண்ண போறதாகவும் அதுக்கு நிறைய அரிசி வெல்லம் நெய் எல்லாம் வேணும்னு அதையெல்லாம் உங்க பையன்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட அப்பாஜியோட அம்மா, ஏன் என்னோட பையன் மட்டும் கொடுக்கணும், இது ஊருக்கு பொதுவான திருவிழா தானே, எல்லாரும் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, இல்லை இந்த ஊர்ல நிறைய அபசகுணங்கள் நடக்குது, இதெல்லாம் யாரால எதனால நடந்தது, அதனால அந்த தப்பை பண்ணவங்க தான் அதுக்கான பரிகாரம் பண்ணணும்னு சொல்றான். அவன் மறைமுகமா பாய்சாவும் அப்பாஜியும் பாபாக்கு ஆதரவா நடந்ததுனால மட்டும்தான் அபசகுணங்கள் நடக்க காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதோட அந்த மாயம் மந்திரம் பண்ண சாமியார தான் ஊரை விட்டு விரட்டிட்டதாகவும் சொல்றான். அதை கேட்ட அப்பாஜி,
பூஜைக்கு தேவையான பொருட்களை தான் கொடுத்து உதவுறதா சொல்ல, உடனே குல்கர்ணியோட ஆட்கள் உங்களுக்கு எதுக்கு சிரமம், நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருந்த முழு அரிசி, பருப்பு, பாதாம் போன்ற எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு வந்து வாரி வழிச்சு வண்டியில ஏத்திட்டு கிளம்பிடுறாங்க. பாய்ஸாவும் அவளோட மாமியாரும் எவ்வளவோ தடுத்தும் கேட்காம அவங்க எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிடுறாங்க. எங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் கிடைச்சிருச்சு, நீங்க கண்டிப்பா பூஜைக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. மனசுடிஞ்சு போன பாய்ஸா வீட்டோட சுவத்துல சாஞ்சு அழுதுகிட்டே இருக்கா. அதை பார்த்த அப்பாஜி தன்னோட மகன் அத்தையாவை கூப்பிட்டு வீட்டில் இருக்க பொருட்களை எல்லாம் குல்கர்ணியோட ஆட்கள் எடுத்துட்டு போனதை நினைச்சு இவ அழுதுட்டு இருக்கான்னு நினைக்கிறியா? இல்லை, இவளோட அழுகைக்கு உண்மையான காரணம் பாபா ஷிரடியை விட்டு போனது தான் அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்டுட்டு இருந்த தாத்தையா தன்னோட அம்மா கிட்ட வந்து, அம்மா, பாபா தான் உங்ககிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரே ஷிரடியை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு, அதனால கண்டிப்பா வந்துடுவாரு, நீங்க அழாதீங்க அப்படின்னு ஆறுதல் சொல்றான். அதை கேட்ட பாய்ஸாக்கு, ஆமால சாயி சத்தியம் செஞ்சு கொடுத்துருக்கிறதுனால நிச்சயம் வந்துருவாரு அப்படின்னு நினைச்சு ரொம்ப மனசு ஆறுதல் படுறா. நடக்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட பாபா காட்டுல இருந்துக்கிட்டே, நீங்க கவலைப்படாதீங்க பாய்ஸாமா, உங்க கவலையை போக்க வேண்டியது என்னோட கடமை. உங்க தாய்மை உணர்வுக்கு நான் தலை வணங்குறேன். இந்த உலகம் என்னைக்கும் உங்க தாய்மையை போற்ற வகையில உங்களை நான் என்னைக்கும் என்னுடைய தாயாவே நினைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. சாயி அந்த இயற்கை கடவுளை வனதேவனை மனமுருக வேண்ட ஒளி வடிவமா தோன்றிய அந்த வனதேவன், உன் காலடி பட்டதுனால இந்த மண்ணு புனிதமடைஞ்சிருச்சு, உனக்கு நான் என்ன உதவி செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பாபா, இந்த ஷிரடியையும் அதை சுற்றி இருக்க கிராம மக்களையும் நோய் நொடியிலிருந்து காக்கிறதுக்கு உங்கள் வனத்தில் இருக்க இலை தழைகளை நான் உங்கள் அனுமதியோடு பறிக்கணும் அப்படின்னு சொல்ல, உனக்கு வேண்டியதை எல்லாம் நீ இங்கிருந்து எடுத்துக்கோ, இந்த உலக மக்களுக்கு உன்னோட சேர்ந்து நானும் பயன்பட போகிறத நினச்சா ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த இயற்கை கடவுளை வணங்கி அங்கேருந்து கிளம்புறார் பாபா.